ஒரு இரவு ஒரு சில கல்லூரி மாணவர்கள் வெகு நேரமாக பாட்டிக்கு வெளியே இருந்தனர். அடுத்த நாள் திட்டமிடப்பட்ட தேர்வுக்கு படிக்கவில்லை. காலையில் அவர்கள் ஒரு திட்டத்தை நினைத்தார்கள். அவர்கள் தங்களை கிரீஸ் மற்றும் அழுக்குகளால் அழுக்காக காட்டினர். பின்னர் பீடாதிபதியிடம் சென்று அவர்கள் முந்தைய நாள் இரவு ஒரு திருமணத்திற்கு வெளியே சென்று விட்டதாக கூறினார்கள். அவர்கள் திரும்பி வரும் வழியில் அவர்களின் காரின் டயர் வெடித்தது. அவர்கள் காரை தள்ள வேண்டியிருந்தது. அதனால் அவர்கள் தேர்வெழுத முடியாத நிலையில் இருந்தனர். டீன் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு 3 நாட்களில் மறுபரிசோதனை செய்யலாம் என்றார். அதற்கு நன்றி தெரிவித்துவிட்டு அதற்குள் தயாராகி விடுவோம் என்றார்கள். 3ஆம் நாள் அவர்கள் டீன் முன் ஆஜரானார்கள். இது ஒரு சிறப்பு நிபந்தனை என்பதால் அவர்கள் தேர்வுக்காக தனி வகுப்பறைகளில் உட்கார வேண்டும் என்று டீன் கூறினார். கடந்த 3 நாட்களாக நல்ல முறையில் தயாராகி இருந்ததால் அனைவரும் ஒப்புக்கொண்டனர். மொத்தம் 100 புள்ளிகள் கொண்ட 2 கேள்விகளை மட்டுமே இந்த சோதனை கொண்டிருந்தது. 1. உங்கள் பெயர் 1 புள்ளி. 2. எந்த டயர் வெடித்தது 99 புள்ளிகள். விருப்பங்கள்: A முன் இடது, B முன் வலது, C மீண்டும் இடதுபுறம், D வலதுபுறம் திரும்பவும். அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக பதிலளித்தனர் மற்றும் அதிர்ச்சியுடன் டீனை பார்த்தார்கள். அவர் அனைவருக்கும் ஒரே விஷயத்தை சொன்னார்: பொறுப்புடன் இருங்கள், நேர்மையாக இருங்கள், நல்ல மனிதர்களாக வளருங்கள், இல்லையெனில் நீங்களும் பாடம் கற்றுக்கொள்வீர்கள்.